கூலா 4 சினிமா செய்திகள் பாத்தறலாமா? பாத்தலாம். இன்னைக்கு நான் தான் ஃபர்ஸ்ட். சரி, ஓகே. கேப்டன் விஜயகாந்த் பத்தி தான் பேச போறேன். ஓகே. ஏன்னா இவரை பத்தி பேசணும்னு நிறையவே பேசிட்டு போலாம். ஆமா. என்னன்னா ஒரு டைம்ல ஒரு நடிகர் வந்து ஒரு உச்ச நடிகரா இருந்திருக்காரு. அவர்கிட்ட ஒரு டைரக்டர் போயிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. அதாவது உச்ச நடிகர்னா இந்த டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பதான் படம் இயக்க போறாரு. ஓ, புதுமுக டைரக்டரா இருந்திருக்காரு. சோ இவர் வந்து உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நடிகர் கிட்ட போய் கேட்டிருக்காரு. அவர் வந்து இல்லப்பா புதுமுக இயக்குனர் கூட எல்லாம் என்னால நடிக்க முடியாது அப்படின்னு மறுத்துட்டாரு. யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஹைட்டா இருப்பாங்க. ஹைட்டா இருப்பாரு. தெரிஞ்சிடுச்சு அவங்க சத்யராஜ் அவர்கள் தான். எஸ். என்னன்னா சத்யராஜ் அவர்கள் கிட்ட போயிட்டு செல்வமணி அவர் டைரக்டர். என்னன்னா அவர் வந்து நம்மளுடைய மணிவண்ணன் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் உதவி இயக்குனரா பணிபுரிஞ்சிருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஏன்னா சத்யராஜ் சார் அவர்களும் மணிவண்ணன் சார் அவர்களும் நிறைய படங்களை இணைந்து நடிச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸும் கூட. அப்போ மணிவண்ணன் சார் கிட்ட வந்து செல்வமணி அவர்கள் சொல்லியிருக்காங்க, சார் எனக்கு அவரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு இருக்கு, அவர்கிட்ட கொஞ்சம் பேசுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மணிவண்ணன் அவர்களும் சொல்லிட்டாங்க, இல்லப்பா நீயே பேசிரு, நான் பேசினா சரியா இருக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பேக் வாங்கிட்டாங்க. ஓ, டைரக்டரா நீங்க வர போறீங்க அப்படின்ற பட்சத்துல டைரக்டா நீங்க பேசிக்கோங்க சொல்லிருக்கலாம். இல்லைன்னா நம்ம கிட்ட இருந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் எப்படி டைரக்டரா மாறலாம் அப்படின்னு கூட இருக்கலாம் இல்லையா? அது எப்படி நமக்கு தெரியல. பட் இவர் வந்து சொல்லல, கொடுக்கல. உடனே வந்து இவர் டைரக்டா போயிட்டு சத்யராஜ் மீட் பண்ணிட்டு கேட்டிருக்காங்க, சார் வந்து ஒரு கதை இருக்கு பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லப்பா புதுசா நீ வந்து டைரக்டர் ஆக போற, அதனால என்னால முடியாது, நீ வேற யாரையாச்சும் வச்சு ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்குமே என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியல. உடனடியா அப்போதைக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல உச்ச நடிகர்னா சத்யராஜ் அவங்க காலத்துல, சரத்குமார் அவர்கள், நம்ம கேப்டன் விஜயகாந்த், நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்ட போய் நடந்த விஷயத்த சொல்லிட்டு கேட்டிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து எப்பவுமே உதவக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்ல. ஆமா, யாரா புதுமுக இயக்குனர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காரு. எவ்வளவு பேருக்கோ வழியை கொடுத்திருக்காங்க, வழி காட்டியிருக்காங்க. இதன் மூலமா நிறைய பேர் இன்னைக்கும் சினிமாஸ் ஒரு நான் சாப்பிடுறேன்னா அது கேப்டனாலதான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப விஜய் அவர்களா இருக்கட்டும், சூர்யா அவர்களா இருக்கட்டும், அவங்களோட படங்கள்ல இவர் நடிச்சு கொடுத்தது மூலமா அவங்களுக்குமே ஒரு மார்க்கெட் வந்துச்சு. சோ அந்த வகையில இவர் கூட படம் நடிச்சு கொடுத்திருந்தாங்க. அந்த படம் வந்து எதிர்பார்த்ததை விட பெரிய அளவுல ஹிட் ஆயிடுச்சு. எனக்கு இந்த படம் நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. ஐ திங்க் புலன் விசாரணை நினைச்சேன் நானும் இந்த படமா தான் இருக்கும்ன்ற மாதிரி நான் நினைச்சேன். இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவர் வந்து நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா சத்யராஜ் அவர்களுமே பரவாயில்லப்பா புதுமுக இயக்குனர் வந்தாலுமே படம் நடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை வந்து கேப்டன் அவர்கள் மாத்திருக்காங்க. இப்ப புதுசா வர்றாங்கன்னா இவங்களை நம்பி நம்ம கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு தயக்கத்துல இருந்து வெளில கொண்டு வந்து ஒரு புதுமுக மாற்றத்தை அவங்களுக்குள்ள இவங்க வந்து உருவாக்கி இருக்காங்க கேப்டன் அவர்கள். பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நிறைய ஹெல்பிங் மைண்ட் யாரா இருந்தாலும் வந்து பரவாயில்லப்பா நான் பண்ணி கொடுக்குறேன் என்னால உனக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா வாழ்ந்த ஜெனரேஷன்ல வாழ்ந்த நல்லவங்க அப்படின்னா அப்துல் கலாம் சார், கேப்டன் இவங்களெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பா எடுத்துக்காட்டா சொல்லலாம். கண்டிப்பா வாழும் போதும் வந்து மக்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்லது செஞ்சாரு. ஆனா கடைசியில அவர் எதிர்பார்த்ததை மக்கள் வந்து கொடுக்க தவறிட்டாங்க. அது ஒரு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், இன்னும் நல்லது பண்ணிருக்கலாம். அவர் இருந்தாலும் மறைந்தாலும் அவருடைய பெயர் சொல்லி இன்ன வரைக்குமே அன்னதானம் அவங்க வீட்டுல பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்ன வரைக்குமே அவர் நிறைய பேரை வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காருன்றதுதான் ஒரு பெரிய உண்மையா இருக்குது. அடுத்ததாக நான் சிம்ரன் இருக்காங்களா அவங்கள பத்தி சொல்ல போறேன். சிம்ரன் இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய ஷோக்கள் கலந்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் கூட போய் போட்டோ எடுத்துட்டு இன்ன வரைக்கும் அப்படியே இருக்காரு. அன்னைக்கு நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்காரு. கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை, அதாவது ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டை அவர் வேற லெவலுக்கு வந்து கொண்டு போவாரு, தொலைநோக்கு பார்வையோட அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? தொலைநோக்கி அது தொலைநோக்கு பார்வை. அத நான் அந்த பார்வை பார்க்கறேன். தொலைநோக்கு பார்வை இல்ல, இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி காமெடி அவாய்ட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. இருந்தாலும் அவங்க லண்டன்ல ஒரு வாட்டியே அவங்க பசங்களோட ஸ்டே பண்ணியிருந்தாங்களாம். சரி. பட் அவங்கள்ட்ட அந்த கரன்சி இல்ல, அந்த ஊர் கரன்சியா அவங்கள்ட்ட இல்ல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, லண்டன்ல மிட் நைட்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னையோட டைம் முடிஞ்சிடுச்சு, நீங்க கொடுத்த பேமெண்ட்டுக்கு இது முடிஞ்சிடுச்சு. ஏன்னா அப்ப இந்த ஜிபே அதெல்லாம் இல்லையா, அந்த இதெல்லாம் இல்லைன்றதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளில போ சொல்லிட்டாங்களாம். சோ சிம்ரன் அவர்கள் அவங்களுடைய குழந்தைங்களை அடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க, நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் சிம்ரன் அவர்கள் தயாரிப்பாளர் இருக்கக்கூடிய தானு ப்ரொடியூசர் இருக்காங்களா அவங்கள்ட்ட கால் பண்ணி ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அவங்களும் யார் யார் மூலமோ ஹெல்ப் பண்ணி அந்த நாட்டு கரன்சியை வந்து மேட்ச் பண்ணி அங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் மூலமா அவங்க வந்து அந்த ஹோட்டல்லே ஸ்டே பண்ணாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணலைன்னா கண்டிப்பா நான் அந்த நடு ராத்திரியில என் குழந்தைங்களோட நடு ரோட்ல தான் நான் உட்கார்ந்துருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சியான ஒரு பதிவு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஹெட்லைன்ல வந்திருக்கப்போ
ஒரு முன்னணி நடிகைக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு ஹெட்லைன்ல வந்திருப்பாங்க. கண்டிப்பா அப்பவே வந்து போட்டிருந்திருப்பாங்க. ஆனா ஒரு வழியா ப்ரொடியூசர் மூலமா போட போறோம். அதுவும் அடுத்த ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் அவங்க நினைச்சா யாருக்குனா ஹெல்ப் வாங்கிப்பாங்க அப்படின்னு விட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாருமே தெரியும் பிரபல நடிகைக்கு வந்து இந்த ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி. அது தமிழ்நாட்டுல பிரபல நடிகை, இந்தியாக்குள்ள அவங்கள தெரியும். இன்னொரு கண்ட்ரிக்கு போனோம்னா லண்டன் அப்படிப்பட்ட இடத்துல அவங்க எல்லாம் அந்த சினிமா மோகம் திரை கவர்ச்சி எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் அதிகமா இருக்காது இல்லையா? சோ இவங்களுக்கு வந்து தெரியல. இல்ல தாக்கலாம் படல. இல்ல அந்த டைம்ல இன்டர்நெட்டும் இல்ல. இப்ப இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க வர்றாங்க தெரியலன்னு சொன்னாங்கன்னா யூடியூப் எடுத்து பாருங்க, என் ரீல்ஸ் எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, இன்ஸ்டாக்கு போங்க எவ்வளவு மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்குன்னு நம்ம வந்து கெத்து காமிக்கலாம். அந்த டைம்ல இந்த யூடியூப் இதெல்லாம் பெருசா இல்லல்ல. சோ சினிமா பார்க்கணும்னா தியேட்டர்ல தான் போய் பார்க்கணும், இல்லைன்னா வீட்டுல டிவில வந்து பார்க்கலாம். மற்றபடி இந்த மொபைல் இதுலலாம் மூவி அப்லோட் பண்ற அந்த பழக்க வழக்கங்கள் அப்ப இல்லாததுனால நான் ஒரு சிறந்த நடிகை, முன்னணி நடிகை அப்படின்னு அவங்களால அந்த இடத்துல வந்து அந்த ஒரு வாதத்தை முன்வைக்க முடியலையா? இப்போ நான் வந்து இப்போ கரண்ட் ஜெனரேஷனை பத்தி எல்லாம் பேச போறதுல நமக்கு முன்னோடிகளை பத்தி தான் பேச போறேன். கேப்டன் சார் பத்தி பேசுனீங்க, அவருக்கும் முன்னோடிகள் கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பத்தி பேச போறேன். கவிஞர் கண்ணதாசன், டிஎம்எஸ் இவங்களை பத்தி தான் பேச போறேன். சரி, ஓகே. கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய பாடல் வரிகள் கேட்டா எவ்வளவு ஒரு தத்துவ பாடல்கள் இன்னைக்கு வரைக்குமே அது நம்ம லைஃப்ல வந்து செட் ஆகுற மாதிரியே இருக்கும். இருக்குதா? நிறைய தத்துவ பாடல்கள் எழுதியிருக்காரு. இன்னைக்கு என்ன தேவையோ அதை வந்து அன்னைக்கே அவர் வந்து சொல்லி இருப்பாருன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிஎம்எஸ் அவர்களுடைய குரல் அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான குரல். கண்டிப்பா. ஏன்னா ஒரு டைம்ல வந்து கண்ணதாசன் அவர்கள் ஒரு படத்தை தயாரிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட பேர் வந்து வானம்பாடி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்துல வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காரு. கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த படத்துல ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அது என்ன சூழ்நிலையில வருதுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. சோ அந்த ஹீரோ வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அந்த 2வது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுமே இன்னொருத்தரோட மனைவி அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே. சோ அந்த ஒரு சூழ்நிலையில ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ், அவங்களுக்கும் செகண்ட் மேரேஜ். ஆனா அவருக்கு விவாகரத்து ஆச்சா இல்லையாங்க தெரியல. ஆனா அவங்களுக்கு கணவர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒய்ஃப் இறந்துட்டாங்க. இரண்டாவது கல்யாணம் பண்ண போன 2வது கணவனும் 2வது மனைவிக்கும் உள்ள கதை அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ வந்து என்னாச்சுன்னா, இவ ஒரு சாங் வருது, கடவுள் வந்து மனுஷனா பறக்கணும், அவனுமே காதலிச்சு வேதனையில் சாக வேண்டும் அப்படின்னு கண்ணதாசன் அவர்கள் பாடல் எழுதியிருக்காரு. டிஎம்எஸ் அவர்கள் பாடுறதுக்கு வந்துட்டாரு. அந்த பேப்பரை பார்த்துட்டு, இல்ல இந்த பாட்டு என்னால முடியவே முடியாது, கவிஞர் கண்ணதாசன் எழுதினாலும் என்னால பாட முடியாது, எப்படி நீங்க வந்து கடவுளை சாகணும்னு சொல்லுவீங்க? என்னன்னா டிஎம்எஸ் அவர்கள் கடவுள் பக்தி ரொம்பவே கொண்டவராம். சோ அதனால என்னால கடவுளை வந்து இப்படி என்னால பேசவே முடியாது, அது இந்த கதைக்கே தேவைன்னா கூட அந்த பாட்டை நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா கண்ணதாசன் அவர்கள் வந்து இல்ல இந்த பாடல் வந்து இப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும், ஏன்னா இந்த வரிகள் வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்திருக்காரு. நீங்க வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பாட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. முன்ன பின்ன செத்தாதான் சுடுகாட்டோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காதல் வாய் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அந்த காதலோட அருமை வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் அந்த மீனிங்ல அவர் எழுதியிருக்காரு. உடனே வேற வழியில டிஎம்எஸ் வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. அந்த கால காதல் வந்து புனிதமா இருக்கலாம், இந்த கால காதல் இந்த கல்யாணம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி தான். உள்ள இருக்கவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தாலே இந்த நாரி போற மாதிரி தான் வருது. அதான் உள்ள இருக்கவங்களுக்கு எப்படா வெளில போவோம்னு இருக்கும், வெளில இருக்கவங்களுக்கு எப்படா உள்ள போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதான் இப்ப இருக்கிற காதல் இருக்கு. உடனே வந்து கண்ணதாசன் அவர்கள் வந்து வேற வழியே இல்லாம பாடல் வரிகளை வந்து மாத்தி கொடுத்துட்டாராம். என்னன்னா, கடவுள் மனிதனா பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தாரு. அதுல 2வது என்ன பண்ணியிருந்தாருன்னா, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்ற மாதிரி மாத்தி கொடுத்துட்டாரா. சோ அதுக்கப்புறமா டிஎம்எஸ் அவர்கள் அந்த பாடல் பாடி, இந்த லைன் வந்து நான் தீனா படத்துல கேட்டிருக்கேன், கடவுள் அந்த இது நான் வந்து பாத்திருக்கேன், நிறைய படத்துல நான் பாத்திருக்கேன். கடவுள் பூமிக்கு வரணும், அவள் கண்ணை பார்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய பாடல்கள்ல இருக்குது. வசீகரா சாங்ல கூட அந்த லைன், கடவுள் பூமி வந்தால் அவள் கண்ணை பார்க்க வேண்டும், மனிதன் பாவம் என்று அவன் மருந்து போட வேண்டும், திரும்பி போக வேண்டும். அப்படியா, நான் மருந்து போட வேண்டும் அப்படின்னு நினைச்சிருந்தேன் அவ்வளவு நாளைக்கும். சோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா அந்த கண்ணதாசன் அவர்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அவரே வந்து தொடக்கப்புள்ளி வச்சு கொடுத்திருக்காரு. சோ அந்த பாடலுமே ஒரு ஹிட் பாடல் தான். ஆமா, அதெல்லாம் வந்து காதல் வந்தா மட்டும்தான் அதோடைய அருமை வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது அவர் வந்து அப்ப சொல்லியிருக்காரு. நானும் கண்ணதாசன் அவங்களை பத்தி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் ஒன்று சொல்ல போறேன். என்ன விஷயம்? ஆக்சுவலா காந்தி கண்ணதாசன் அவங்க தான் இதை வந்து பகிர்ந்திருக்காங்க. அதனா அப்பாவுக்கு வந்து 14 குழந்தைங்க, நாங்க ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்க எல்லாருக்குமே 100 ரூபாய் தருவாங்க. அதாவது இன்னைக்கு 100 ரூபான்றது பெரிய விஷயம் இல்ல, இந்த அப்படி போயிட்டு இப்படி வந்தோம்னா காணா போயிடும். ஆனா 1960ல நினைச்சு பாருங்க, 100 ரூபாய்ன்றது இப்ப இருக்க
இருக்கக்கூடிய ஒரு 50,000க்கு ஈக்குவலா தான் அப்ப வந்து இருக்கும். கண்டிப்பா அப்பெல்லாம் ஒரு பவுன் தங்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலை தான். அது 100 ரூபாய்க்கு எவ்வளவு ரகை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி 100 ரூபாய்க்கு ஒரு பவுனுக்கு மேலேயே வாங்கலாம். சோ எல்லாருக்குமே 100 ரூபாய் தருவாங்களாம். ஒரு வாட்டி அவங்க தம்பி ஒருத்தவங்க ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அவருக்கு வந்து 200 ரூபாய் கொடுத்தாங்களாம் அவங்க அப்பா. என்ன பண்ணாங்களாம், பாஸ் பண்ணோம், கஷ்டப்பட்டு படிச்சோம், எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணோம், நீங்க வந்து 100 ரூபாய் கொடுத்தீங்க, அவன் ஃபெயில் தானே ஆயிருக்கான், 200 ரூபாய் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, இப்ப நீங்க சந்தோஷத்துல இருக்கிறீங்க, உங்களை மேல சந்தோஷப்படுத்த நான் 100 ரூபாய் கொடுத்தேன், அவன் வந்து துக்கத்துல இருக்கான், அதாவது வேதனையில இருக்கான், நம்ம ஃபெயில் ஆயிட்டமேனு கவலையில இருக்காரு, நம்ம மேலும் கவலைப்படுத்துற மாதிரி உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க கவலையை மறுபடியும் அதிகரிக்க கூடாது, நம்ம 200 ரூபாய் கொடுத்தோம்னா அது ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் இல்லையா அவருக்கு. ஓகே, இப்போ எனக்கு என்ன தோணுச்சு, ஒண்ணு நம்ம வீட்டுகள்ல நம்ம ஃபெயிலா இருந்து என்ன பண்ணுவாங்க, விளக்கு மாத்தால சாத்துவாங்களா. ஸோ அதோடைய மோட்டிவேஷன், நம்ம ஃபெயில் ஆனாலும் அப்பா நமக்கு 200 ரூபா கொடுத்து அவளை வந்து மகிழ்விச்சிருக்கிறாங்க, ஸோ நம்ம கண்டிப்பாக நல்லா படிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் உள்ளேந்து உருவாகி அவங்க இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்களாம். அந்த 200 ரூபாய் வாங்கின அவரு இன்னைக்கு டாக்டராக இருக்கிறாங்கன்ற மாதிரி பகிர்ந்துருக்கிறாங்க. ஆனால் சூப்பரான விஷயம் எனக்கு. ஆனால் அந்த 100 ரூபாய் அவங்க கொடுக்காம 200 ரூபாயை கொடுக்காம விட்டுருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், நம்மளை வந்து கண்டுக்கல, நமக்கு வந்து கொடுக்கலன்ட்டு அதுலேயே அவங்க வந்து மனசலர விட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த 200 ரூபாய் கொடுத்ததுனால அவங்களுக்கு உள்ளேந்து ஒரு நம்ம படிக்கணும், கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படின்ற ஒரு புத்துணர்வு, ஒரு உத்வேகம் வந்து அவங்க இன்னைக்கு டாக்டர் ஆயிருக்காங்க. சூப்பர். ஆனா இதுல எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு, நம்ம வீட்டுல அடிச்சு போடுவாங்க, விளக்குமாறு பிய அடிப்பாங்க, ஓட ஓட விரட்டு, இந்த கண்ணை மட்டும் விட்டுருவாங்க பார்வை வேணும்னு, மத்தபடி ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியையும் பொறுத்துருவாங்க. ஸ்கூல்ல போய் சொல்லி விட்டு இருந்தாங்க, பள்ளிக்கூடத்துல கொண்டு விட்டுட்டு டீச்சர் மூஞ்ச மட்டும் விட்டுருங்க, கையும் காலும் உடஞ்சு போனாலும் பரவாயில்ல, பின்னி எடுத்துருங்க அப்படின்றாங்க. இல்ல கண்ணை மட்டும் விட்டுருங்க, மத்தபடி நீங்க வாய் உடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவாங்க. ஐயோ அடிச்சு அது மாதிரி மிஸ் அடிச்சாங்கன்னு வீட்டுல வந்து சொன்னா கூட, மிஸ் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன பண்ண, வாங்க வட்டத்துக்குள்ளவா அப்படி இல்ல. இப்ப டீச்சர் அடிச்சா எதுக்கு என் பையனை அடிச்சீங்க நீங்க, ஏன்னா இப்ப ஒண்ணே கண்ணுன்னு வச்சிருக்காங்க. அப்பெல்லாம் அப்படி இல்ல, 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க. நமக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 4 5, அதுக்கு முன்னாடி 7 8. இப்ப கண்ணதாசன் அவர்கள் காலத்துல எல்லாம் 14 குழந்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, 18 குழந்தைகள் எல்லாம் இருந்திருக்காங்க. 8 பேர் 9 பேரா இருந்திருக்காங்க. அதனால சோ அவங்க வந்து அசால்ட்டா விட்டுருவாங்க, இனி தப்பு பண்ணிருக்கா அவங்க அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இப்ப ஒண்ணே ஒண்ணு இருக்கிறதுனால ஐயோ நம்ம பிள்ளைய அடிச்சிட்டாங்களே, எப்படி அவங்க அடிக்கலாம், அவங்க யாரும் நம்ம பிள்ளைய அடிக்கிறதுக்குன்றாலும் அந்த ஈகோ வந்து அதிகமா எல்லாருக்கிட்டையுமே இருக்கு. பிறந்த குழந்தைகிட்ட இருந்து நாளைக்கு வந்து இறக்க போற மூதாட்டிகள் வரைக்குமே அந்த ஈகோ வந்து இருக்குது. நான் யார் தெரியுமா, என்ன போய் திட்டுறீங்க, என்ன அடிப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த ஈகோ எல்லாத்தையுமே இருக்கு. சரி, நான் கண்ணதாசன் அவர்களுக்கு சொன்ன 200 ரூபாய் கொடுத்தார்ல, இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு, இது நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஃபெயில் ஆனே 200 ரூபாய் தராங்க, நெக்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிருப்பில்ல, நீ ஃபெயில் ஆயிருப்ப. ஆனா அந்த நல்ல மனுஷன் நம்ம அப்பாவை கஷ்டப்படுத்த கூடாது, நம்ம எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், அப்பாவை கஷ்டமா தானே இருக்கும், ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்ல மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு புதுசா ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ள வந்து ஒரு புது ஆற்றலோட புது உத்வேகத்தோட அவங்க படிச்சிருக்காங்க. அதனால அவர் டாக்டர் ஆயிட்டு, நீ அந்த ஓசிலேயே 200 ரூபாய் கிடைக்கணும், வருஷம் ஃபெயில் ஆயிட்டு அதே கிளாஸ்ல அப்படி மைண்ட் செட் இருக்கிறதால நம்ம இங்க அப்படி இருக்கிறோம். தெரியுது. அடுத்து அக்கா அதேதான் நீனும். அடுத்து நம்ம யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இவர் ஒரு ஹீரோ தான். இவர் வந்து ஒரு சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். யாரா இருப்பாங்க, அருள்நிதி அவர்களா? ராட்சசன் படம் பார்த்திருக்கியா? விஷ்ணு விஷால் சார். ஆமா, கண்டிப்பா நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய படங்கள் பாத்துங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிஃபரெண்ட் கேரக்டராவே நடிப்பாரு. ஆமா, அதாவது ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சிருந்து நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிருப்பாரு, என்னதான் நடக்குது, யாருதான். அந்த ராட்சசன் படத்துல எல்லாம் பாத்துட்டு, இத்தனைக்கு அது பேய் படம் இல்ல, ஆனா மிரண்டு போய் நார்மலா இருக்கிறவங்களே, அதாவது அந்த பொம்மையை வச்சு மிரட்டி இருப்பாங்க, அத பார்த்தே மிரண்டு போய் ஐயோ யாரா அந்த சைக்கோ, அந்த பிள்ளை என்ன பண்ண போறாங்கன்ற மாதிரி. கிறிஸ்டோபர் அப்படின்ற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்துடுவாங்க. அவரை நேர்ல பாக்குறதுக்கு டம்மியா தான் இருக்காரு. யோ நீயா எங்களை இந்த மிரட்டின அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அவருடைய ஒரிஜினல் பிக்கா ஸ்கிரீன்ல அவர் வரும்போது, நான் மிரட்டின நீயா அந்த சைக்கோ, உன்னை பார்த்தா நாங்க பயந்தோம் வச்ச அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேருக்குலாம். இப்ப என்னன்னா, அந்த கேரக்டர்ல வந்து கிறிஸ்டோபர் கேரக்டர்ல நடிச்சிருப்பார்ல, ஆமா, அவர் பாக்குற வந்து ஃபேஸ் கிளியரா காட்டியிருக்க மாட்டாங்க, மேக்கப் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கப், அவரோட ஒரிஜினல் ஃபேஸ் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த வில்லன் கேரக்டர்ல யார் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்ல, எஸ்ஜே சூர்யா சாரா இருப்பாங்கலோ, இல்ல வில்லன் அவங்க தானே மிரட்டினாங்க, அதனால கேட்டேன். அப்படி போகும்போது வந்து அவர் விஷ்ணு விஷால் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு, அதான் ஃபேஸ் காட்ட மாட்டீங்கல்ல, நானே வந்து வில்லனா நடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு அந்த ஆசை இருந்துச்சு, அந்த கேரக்டர் நடிச்சா நமக்கு ஒரு இது இருக்கும், ஒரு மாஸ் கொஞ்சம் பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா வந்து அந்த டீம் வந்து ஒத்துக்கல, இல்ல சார் அது ஒத்து வராது, ஏன்னா அவரோட வெயிட்ங்கிறது வேற மாதிரி இருக்கும், அவரோடது அந்த வேற மாதிரி இருக்கும்ல, சோ அதனால வந்து இல்ல ஒத்து வராது,
இந்த கேரக்டருக்கு இவங்க நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு நபரை வந்து போட்டிருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம சொல்லியிருப்பாங்க இவர்கிட்ட நீதான் சைக்கோவா நடிக்க போற அப்படின்ட்டு. அதுக்காக அவரும் ட்ரைனிங் எடுத்து அதுக்காக உழைச்சிருப்பாரு இல்லையா, அந்த உழைப்பு வீணா போயிடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துலயும் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதை வந்து ஓகே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க பாருங்க அந்த ஹீரோ. இதே வேற ஏதாவது ஹீரோ இருந்தா யார் தெரியுமா நான் தான் ரெண்டையுமே பண்ணுவேன் கொடுங்க அப்படின்னு வாங்கி பண்ணிருப்பாங்க. பட் அவர் வந்து அக்செப்ட் பண்ணி ரியாலிட்டி மறுபடியும் யாரும் தாக்கப்பட்டாரா? இல்ல நான் யாரையுமே வந்து தாக்கல. நல்ல வேளை அவர் அதிகமா இரட்டை வேடங்கள் படங்கள்ல நடிக்கல. ஒன்னும் சிங்கிளா நடிக்கும் போதே வந்து தாங்கல, இல்ல டபுளா நடிச்சிருந்தா அவ்வளவுதான் நட்டுக்கிட்டு போயிருக்கும். மறுபடியும் தாக்கப்பட்டாரா? இல்ல நான் யாரையுமே சொல்லல. இல்ல மன்னிச்சிருங்க, இங்க பாருங்க நான் யாரையுமே சொல்லல. பொத்தாம் பொதுவா நான் என் கருத்தை எடுத்து வைக்கிறேன். இவன் வந்து கோத்தோட பாக்குறான், நான் இங்க இருக்க கூடாதுன்றதுக்காக இவன் கோத்தோட பாக்குறான். நார்மலா கேள்வி கேக்குறீங்க, தாக்கப்பட்டாரான்னு கேட்ட ஒரு கேள்வி தான். இல்லை, தாக்கப்படவே இல்லை. யாருமே தாக்கப்படவில்லை. சரி, விஷ்ணு விஷால் வந்து அந்த கேரக்டர்ல நல்லா தான் நடிச்சிருந்தாரு. கிறிஸ்டோபர் அந்த கேரக்டர் வந்து அவர்தான் பக்காவா செட் ஆயிருந்தாரு. சோ இந்த இதுதான் என்னோட இதா இருந்துச்சு. விஷ்ணு விஷால் அவங்கள பத்தி இன்னொரு டீடைல்ஸ் வந்து சொல்லணும். ஏன்னா கட்டா குஸ்தி அப்படின்ற படம் வந்து அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிச்சு இல்லையா. சோ எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க பார்ட் 2 எப்ப வரப்போகுது, எப்ப சார் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராட்சசன் 2 எப்ப வரும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நிறைய பார்ட் 2 அவருக்கு வந்து வெயிட்டிங்ல இருக்குது. நிறைய படங்கள் வந்து வெயிட்டிங்ல இருக்கு. சோ சீக்கிரமா இந்த பார்ட் 2க்கான அப்டேட்டோ இல்ல எதனா நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்ததாக நாங்க உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு எங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு நாங்க அந்த டீம் கிட்ட உங்க சார்பா நாங்க வந்து கேட்டுக்கிறோம். இப்ப ராட்சசன் 2 படம், அதுக்கப்புறம் நம்ம சொன்ன கட்டா குஸ்தி இந்த படம், இன்னொரு படம் வருது. இவரோட நடிப்புல வந்து இந்த ஒரு கதையுமே வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். இன்று நேற்று நாளை அதோடைய பார்ட் 2வும் வரப்போகுது. அப்புறம் எஃப்ஐஆர்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, ஐயோ நல்லா இருக்கும். அந்த படமும் 2 வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல போட்டோ எடுத்தாலே நம்ம செத்து போயிடுவோம்ட்டு போட்டோ எடுக்கிறதுக்கு பயந்துட்டு ஒரு கிராமமே இருப்பாங்க பாருங்க, முண்டாசுப்பட்டி. அந்த படத்துக்கான பார்ட் 2வும் வரும். இப்ப சப்போஸ் கட்டா குஸ்தி 2 வந்துடுச்சு, சக்சஸ் ஆயிடுச்சு, ராட்சசன் 2 வந்து அதுவும் சக்சஸா போயிட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த படங்களுக்கான பார்ட் 2வும் வரும்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. சூப்பர், நல்ல விஷயங்கள் தான். வந்தா நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சினிமா அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில நாங்க வந்து உங்களை சந்திக்கிறோம். until then bye. Thank you.